நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மெரினா படத்துடைய குழுவினர் இங்க இருக்காங்க. டைரக்டர் பாண்டிராஜ் சார் அண்ட் மியூசிக் டைரக்டர் கிரீஷ் அண்ட் மிகப்பெரிய சூப்பர் ஹீரோ நம்ம பக்கத்துல நின்னுட்டு இருக்காரு. ஒரு இன்ட்ரோடக்ஷன் தேவையில்ல. தேங்க்யூ ஓகேவா? சோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு என்னப்பா ஏதாவது ஸ்பெஷலா ஏதாவது ஓபனிங்? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்த உடனே எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைச்சேன். பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இண்டிபெண்டன்ஸ்னா சுதந்திரம், விடுதலை. எப்படி பாவனா இல்லையா? ஓ பாவனா இல்ல. சோ ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஓகே ஓகே. ஸோ எல்லாம் ஹாப்பியாக இருக்கலாம் இன்னைக்கு நீங்கள். ஸோ அவங்க இல்லை அண்ட் நம்ம அடுத்து நம்மளுடைய முக்கியமான உங்களை வரவேற்கணும் இல்லையா? படம்லாம் சான்ஸ் எல்லாம் வேணும்னா எல்லாருக்கும் ஐஸ் வைக்கணும் நம்ம. ஓகே ஓகே. அப்போ நான் டைரக்டர் சொல்லிடுறேன். ஓகேவா? நான் ஹாலிவுட் ப்ரொடியூசர். ஓகே, இங்கே எங்கள் கூட 2 ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. அதில் ஒரு ப்ரொடியூசர் ஹாலிவுட்டில் நிறைய திரைப்படங்கள் பண்ணவங்க, எவர் எனர்ஜெட்டிக் அப்படின்னு சொல்லலாம். லெட்ஸ் வெல்கம் சுபாஜி. வணக்கம் மேம். அடுத்ததா இந்த ப்ரொடியூசர் வந்து ரொம்ப ஸ்வீட்டான ப்ரொடியூசர். பயங்கர டிமாண்டிங்லாம் கிடையாது, ரொம்ப சாஃப்ட், ரொம்ப ஸ்வீட். அது மாதிரி தான் அவங்களுடைய வாய்ஸும் இருக்கும். ஒர்க்குன்னு வந்துட்டா கரெக்டாக இருப்பாங்க, பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் சித்ரா மேம். இப்போ ஏன் சான்ஸ்? நல்ல பில்டப் பண்ணி சொல்லி அப்போ தான் சான்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம வெல்கம் பண்ண போகிறது வந்து பார்த்தா மிக முக்கியமான ஆளு ஜேம்ஸ் கேமரூனே வந்து பார்த்தீங்கன்னா கேமராவை தூக்கி போட்டு போயிடுவார். அந்த மாதிரியான சீன்கள்லாம் ஒரு படத்துல இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மிக புகழ்பெற்ற, உலக புகழ்பெற்ற ஒரு டைரக்டர் நம்ம வெல்கம் பண்ண போறோம். லெட்ஸ் வெல்கம் தமிழகத்தின் ராக் ஸ்டார் டைரக்டர் மனோஜ் சார். ஹேட்ஸ் ஆஃப் சார். தேங்க்யூ சார். இந்த நெஞ்சில் நின்ற ராகங்கள் இதனுடைய இசையமைப்பாளர், அது மட்டும் இல்லாம இந்தியாஸ் லீடிங் வாய்ஸ் எக்ஸ்பர்ட். லெட்ஸ் வெல்கம் அனந்த் வைத்தியநாதன் சார். ஹலோ சார். ஸோ எல்லாருமே வந்துட்டாங்க. அண்ட் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டீம்கிட்ட, மெரினா டீம்கிட்ட பேசுமா? பேசலாம். அந்த டைரக்டர்கிட்ட பேசலாம். சார், இந்த பொண்ணு 1942 எஸ்டாப்ளிஷ்டு ஹீரோயின். இருப்பா இது தலப்பாக்கட்டி பிரியாணி பாத்திரம் கிளீனிங் கேர்ள். என்ன பேசிட்டு இருப்பாங்க உங்க? 1942 எல்லாம் பொய்யா? எங்க டைரக்டர் சட்ட சான்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காது அந்த பொண்ணு உட்காந்து. ஓகே, ஷார்ட் ரெடியா? இல்ல ஷார்ட் ரெடியா? வெளிய காரே ரெடி, வீட்டுக்கு கிளம்பலாம். எத்திசை ஒலிக்கும் எங்கள் இசை. அதெல்லாம் சொல்லி 3/4 மணி நேரம் ஆகுது. ஆக்சுவலி மார்க்ஸ் நான் வந்து தீவிரமா இங்க வந்து மெரினா படத்தை பத்தி கொஞ்சம் ஹோம்வொர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டராஜ் சார் கிட்ட பேசிட்டு இருக்கேன். வெளியில வந்து ஓடிட்டு இருக்க படத்துக்கு என்ன ஹோம் இருக்கு? இல்ல, தட் இஸ் இன்சைட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? என்னதான் படம் நம்ம வந்து இப்போ ரசிகர்களா பார்த்தாலும் உள்ள ஷூட்டிங் நடக்கும்போது என்னெல்லாம் விஷயங்கள் நடந்தது அப்படின்னு கேட்கும்போது சிவா பத்தி அப்படின்னு ஒரு விஷயம் சார் என்கிட்ட சொல்லிட்டாரு. மாதிரிலாம் அவர் சொல்ல மாட்டாரு. அப்படி எதுவும் நடக்கும் இல்ல. ஏங்க ஏன் தப்பான விஷயம் நினைக்கிறீங்க? நல்ல விஷயம் நினைச்சுக்கலாம். அது இல்லையே சொல்றதுக்கு எதுவும். அதுவும் இல்லன்றீங்களா? சரி, டைரக்டர் சார் கிட்ட கேட்டலாம். சார் நீங்க சொல்லுங்க சார். சிவாவோட வர்க் பண்ணும்போது ஏதாவது few instances இருந்திருக்கா? ஏன் பதுங்குறீங்க? இல்லை, டென்ஷன் ஆகவே மாட்டாப்ல சிவா. பொதுவாக டென்ஷன் எதுக்கு ஆவாங்க அப்படின்னா மெரினாவில் உள்ள வெயிலுக்காக தான். ஏன்னா ஒன்றது கூட இடம் இருக்காது. ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா சில இதை லைவாக அப்ரோச் பண்ணோம். அந்த கூட்டம் ஒரு ஃப்ரேம் வச்சோம்னா ஒரு 50,000 பேர் தெரியணும். அந்த மாதிரி இதில் அவர் 2 பேர் பேசிட்டு வரது மாதிரிலாம் சில ஷார்ட்லாம் எடுத்தான். அப்போ என்னன்னா சிவாவை கண்டுபிடிச்சிருவாங்க வேற ஓரளவுக்கு. நீங்கள் அது இது சிவகார்த்திகேயன் தானே அப்படிலாம் வந்து பேசுவாங்க. அவர் நெஞ்சுக்கிட்டு இருப்பாரு எது சொல்றதுன்னு. எனக்கு கேமரா ஓடிக்கிட்டு வர இருக்கான். சூப்பர் சிங்கர்லாம் சூப்பரா பண்றீங்க, அதுவும் சேர்த்துக்க சார். நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல சார். அப்புறம் அப்படியே மைனஸ் ஆக்கிடுவேன். இல்ல சார், கரெக்டா சொல்றீங்க சார். அந்த இடத்துலாம் உண்மையிலே சிவாவை பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா வர்ற ஆடியன்ஸ் கண்டுபிடிக்கிறவங்கள்ட்டையும் சமாளிச்சுக்கிட்டு இல்லை ஷூட் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட் முடிஞ்ச உடனே டக்குன்னு அவங்களோட போய் ஆட்டோகிராஃப் போடுறதுலேருந்து ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறதுலேருந்து ரெண்டுமே சமாளிச்சுக்குவாப்ல. ஸோ அந்த விஷயத்தில் அது மட்டும் இல்லை, பல விதங்களில் எனக்கு உதவியெல்லாம் வேற பண்ணியிருக்காரு. அதை சொல்ல இருக்க முடியாது. சிவா. Thank you very very much. நிறைய பேர் வந்து ஒரு படத்துல நடிச்சு நம்ம வந்து செலிபிரிட்டி ஆகணும் அப்படின்னு யோசிப்பாங்க. இப்ப செலிபிரிட்டியே படத்துல ஹீரோவா நடிக்கிறாரு அப்படின்னு தானே சொல்லணும். எல்லா புகழும் விஜய் டிவிக்கே. ஆஹா, இன்னும் நிறைய பேச போறோம். நாங்க மெரினா பத்தி சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் உங்களுக்கு கொடுக்க போறோம். ஆமா, உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் வேற நான் வந்து தோண்டிட்டு இருக்கேன். நெஞ்சில் நின்ற ராகங்கள் இந்த அழகான சுருள் தான் இப்போ இந்த வாரம் முழுவதும் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு பாட்டுமே படத்துல வர ஒவ்வொரு சிச்சுவேஷன் சாங் மாதிரி போயிட்டு இருக்கு இல்லையா? சோ அந்த வகையில இன்னைக்கு யாரு பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க? இப்போ வந்து இப்போ வரப்போறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் கேண்டிடேட். Who is that? பயங்கரமா ஆக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமே பெர்ஃபார்மன்ஸும் சூப்பரா கொடுப்பாங்க. இங்க கெஸ் பண்ணுங்க, பேரு கூட நீங்க தான் வச்சீங்க. நான் வச்ச பேர்னா அது ஒரே ஒரு ஆள் தான், குட்டி டிடி. ஓ, லெட்ஸ் வெல்கம் யாழினி.
ஹாய்க்கா. குட்டி டிடி அப்படின்னு கூப்பிடுறாங்க. எதனால அந்த பேர் வச்சீங்க? ரொம்ப நடிக்கிறது வந்து நல்லா நேச்சுரலா தெரியும் எல்லாருக்குமே. அது ஈஸியா இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆக்சுவலா நீங்க குட்டி பாவனான்னு கூட வச்சிருக்கலாம். எஸ், நல்லா ஆக்ட் இல்ல நல்லா பண்றாங்களே அவங்க. அதனால அப்ப வைக்க முடியும். அண்ட் என்ன பாட்டு பாட போறீங்க? நான் வந்து ஜல் 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 எனும் சலங்கை ஒலி பாட போறேன். சோ ரெடியா யாழினி? பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்களா? ஆல் தி பெஸ்ட் யாழினி. ஆல் தி பெஸ்ட் யாழினி. யாழினி, நல்ல சாங் செலெக்ஷன், நல்லா பாடினீங்க. ஆனால் உடம்பு நல்லா தானே இருக்குது. நான் யூஸ்வலி பாடுற யாழினி இன்றைக்கி எங்களுக்கு கிடைக்கல. யாழினிக்கிட்ட நாங்கள் இதை விட மேலே நீங்கள் எப்போவுமே அப்படி தான் பாடுவீங்க, அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஒரு சின்ன சங்கடம் எனக்கு. நீங்கள் சொல்லவும் முடியாது, அந்த இடத்துல எல்லாம் சங்கதி ஸ்ருதி எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி பாடின மாதிரி இருந்தது. அடுத்த தடவை இப்படி ஆகக்கூடாதுண்ணா. ஓகே யாழினி, எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து கொஞ்சம் மீடியமில் தான் வைப்போம். ஆனால் சில சிங்கர்ஸ் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் ஆல்ரெடி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பாடி எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் லெவலில் வந்து அங்கே வச்சுருக்கீங்க. ஸோ நீங்களாம் வந்து அதோடு கொஞ்சம் கம்மியாக பாடினானாக்க எங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. சங்கதிஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்லிப்பாக இருக்குடா இன்றைக்கி. யூஸ்வலி உங்களோட பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும், பளீர்னு இருக்கும். இன்றைக்கி அது கொஞ்சம் இல்லை கண்ணா. But let's see where this goes. All right? All the best to you. யாழினி,
அங்கிள் ஒரு அற்புதமான பாட்டு இது, பயங்கர ஹிட் சாங் இது. எனக்கு என்ன அந்த ஒரு ஒரு செமிடோனை குறைச்சி பாடினா பெட்டராக தோணுமா, கொஞ்சம் சுருத்தி குறைச்சி பாட முடியுமா? சரணம் ஸ்டார்டிங். ஜல் 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 சலங்கையொலி சர சர சலவென சாலையிலே செல் செல் செல்லுங்கள் காளைகளே சேர்ந்திட வேண்டும் இரவுக்குள்ளே. மேபி கொஞ்சம் குறைச்சி பாடிருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். பட் டோட்டலாக நீ இதில் கூட கம்ஃபர்டபுளாக நீ பாடலை. அது காரணம் அது சாங்கா என்னன்றது தெரியல. பட் யாழினி ரெகுலர் ஃபார்மேட்டுக்கு வரல, கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அந்த மருந்து கலந்துடுவோம் நெக்ஸ்ட். ஓகே, கீப் இட் அப். தேங்க்யூ. யாழினி குட்டி அக்கா நல்ல பாட்டு சூஸ் பண்ணியிருக்கீங்க. நான் ஏகா பாடினீங்க. தேங்க்யூக்கா. இதை விட பெட்டராக அடுத்த டைம் பாடணும். ஓகேயா? ஆல் தி பெஸ்ட் டு யூ. தேங்க்ஸ் யாழினி. ப்ளீஸ் டேக் யுவர் சீட்.